பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம தேவன் தங்கி இருக்கும் வாசஸ்தலம் என்கிற தலைப்பில் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து சில வார்த்தைகளையும் நம்ம தியானிப்போம். அதாவது தேவன் தான் தங்கி இருப்பதற்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கும்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் மோசஸ்க்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறார். தனக்கு ஒரு ஆலயம் உண்டாக்குவதற்கு, அதாவது ஒரு டேபர்நாக்கிளில் எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒரு மாதிரி வடிவத்தை மோசேக்கு சொன்னார். உடன்படிக்கை பெட்டியை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், எல்லா மாதிரிகளும் தேவன் கொடுத்தார். அதுக்கு பிறகு சாலமன் காலத்தில் ஒரு தேவாலயம் கட்டிடத்தினாலே கட்டப்படுகிறது. அந்த தேவாலயம் கொஞ்ச நாட்களுக்கு இருக்குது. அதற்கு பின்பு வேறு ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே கைகளிலால் செய்யப்படாத ஒரு தேவாலயம் எழும்பி நிற்கிறது. அந்த தேவாலயத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்களே அந்த தேவாலயம் என்று புதிய ஏற்பாட்டில் தேவன் சொல்கிறாரு. இப்போ நாம் தான் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக எழும்பி இருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்பதை குறித்தும் நம்ம தியானித்து நம்ம அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இப்போ தேவாலயம் 3 பரிமாணத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று, மோசஸ் காலத்தில் இருந்த அந்த ஒரு தேவாலயத்தின் மாதிரி. அதற்கு பிறகு கட்டிடத்தினால் செய்யப்பட்ட ஒரு தேவாலயம், அது சாலமன் காலத்தில் கட்டப்பட்டது. இப்போது 3வது தேவாலயம் என்று ஒன்று இருக்கிறது. அது கைகளினால் கட்டப்பட்டதா என்று சொல்லி நம்ம இறுதியில் ஆராய்ந்து பார்ப்போம். இப்போது இந்த 9ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி 3 பற்றியுமே அற்புதமாக தேவன் சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போம். முதல் வசனம், அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதில் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசங்களும் முழுவதும் பொற்தகடு புதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டு பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்போது சமயமில்லை. இப்போது இந்த 5 வசனங்களில் பவுல் அழகாக எபிரேயர்களுக்கு விளக்கி சொல்கிறாரு. ஏன்னா எபிரேயர்களுக்கு இந்த மாதிரி நன்றாய் தெரியும். இப்போ நீங்கள் அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரி அந்த படத்தை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்க முடியும். நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். அதில் பார்த்தீங்கன்னா 2 சேம்பர் இருக்குது தேவன் கொடுத்த மாதிரியில். முதலாவது இருக்கக்கூடிய சேம்பர் அதுதான் பரிசுத்த ஸ்தலம். அதில் நம்ம பார்க்குறோம் தேவ சமூகத்து அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்குது, ஒரு குத்து விளக்கு ஒன்று காணப்படுகிறது என்று சொல்லி. அதற்கு முன்பாக ஒரு திரை ஒன்று காணப்படுது. இந்த திரைச்சீலை தான் இந்த 2வது சேம்பரை முதல் சேம்பர்லேருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த அந்த திரைக்கு அந்த பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தலம், அது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்குள்ளே தான் ஆரோனுடைய மன்னாவும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் கற்பலகைகளை செய்யப்பட்ட உடன்படிக்கையும் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் எப்படி இதை செய்யணும்னு தேவன் சொல்லி கொடுத்துருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசாரியன் நாள்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் வேண்டுதல் செய்கிறாரு, பலி செலுத்துகிறாரு, அப்பங்களை மாற்றி வைக்கிறாரு. இதெல்லாம் டெய்லி நடக்கிற ஒரு காரியம். இது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இப்போது எப்படி அவங்க இங்கே பரிசுத்தலத்துக்குள்ளே போகிறாங்களோ அது மாதிரி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும்.
தேவன் உடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு. அப்படி போகும்போது மகா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போவார். நம்ம பார்க்குறோம், அவர் ரொம்ப ப்ரிகாஷனோடு போவார். அவர் காலில் ஒரு கயிறை கட்டி அவர் மட்டும் அனுப்புவாங்க. அவர் மிகுந்த பரிசுத்தமாக தனக்குன்னு ஒரு பலியை செலுத்திட்டு தான் அவர் உள்ளார போகணும். அவருக்குள்ளே ஏதாவது ஒரு நியாயக்கேடு இருந்தால் அவர் மரித்து போய்விடுவார். அவரை இழுத்து கொள்வதற்காக அதை செய்தாக என்று சொல்லி பார்த்தோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு மாதிரியை தான் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுத்தாரு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தேவாலயத்தின் மாதிரியை வைத்து நமக்கு அந்த நம்முடைய வாழ்க்கையில் உள்ள, அதாவது முதலாவது பழைய ஏற்பாட்டு காலம் அல்லது பழைய உடன்படிக்கையின் காலம், அடுத்தது புதிய ஏற்பாட்டின் காலம் அல்லது புதிய உடன்படிக்கையின் காலம் என்பதை அழகாக பிரித்து சொல்கிறார். இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுதான் பழைய உடன்படிக்கையின் காலம். அந்த பழைய உடன்படிக்கையின் காலத்தில் என்ன நடந்தது? மக்கள் தேவாலயத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக நிற்பாங்க. ஒரு ஆசாரியன் மட்டும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார். அவங்களுக்காக வேண்டுதல் செய்வார், பலி செலுத்துவார், எல்லாம் செய்வார். ஆனால் அந்த ஆசாரியனும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது, ஜனங்களும் போக முடியாது. அது வரைக்கும் தான் அவங்களால போக முடியும். ஏன்னா காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ் இஸ் ஸோ ஹோலி. அவங்களால அதுக்குள்ளே என்ட்ரு பண்ண முடியாது. நம்ம சில ஒரு சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையும் இருக்குது, அங்கே பரிசுத்தம் பண்ணாமல் போன ஆரோனுடைய 2 பசங்க மரித்து போனாங்க என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அந்த பழைய உடன்படிக்கையின் காலமாக இருந்தது. இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த புதிய உடன்படிக்கையின் காலம். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டு நமது பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அங்கே அவர் தான் மகா பரிசுத்த ஆசாரியனாக என்ன செய்கிறார்? மகா பிரதான ஆசாரியனாக ஒரே தரம் தனது சொந்த இரத்தத்தினாலே சுத்திகரிப்பை செய்துவிட்டு அவர் உள்ளே பிரவேசித்திருக்கிறார். ஆகையினால இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலம் அந்த ஃபஸ்ட்டு சேம்பர், மகா பரிசுத்த ஸ்தலத்தின் காலமாக இருக்குது. ஏன்னா இப்போது தேவனிடத்தில் நம்ம கிட்டி சேர்ந்துருக்கிறோம். இவ்வளவு தூரம் நமக்கு இருந்த கேப்பு போயிடுச்சு. இப்போ தேவனிடத்தில் நம்ம மிகவும் கிட்டி சமீபமாய் சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மகா பிரதான ஆசாரியராலே இது நமக்கு வாய்த்த ஒரு காரியமாக இருக்குது. அப்போது இதுதான் இந்த ஆகமத்தில் அவர் விளக்கி சொல்கிறார். ஸோ நம்ம வாசிப்போம். இப்போ இதை புரிந்து கொள்வது எளிமையாக இருக்கும். ஸோ இந்த 5 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம். 6லேருந்து பாருங்கள். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு 1ஆம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே 1ஆம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். இப்போ பாருங்கள், எதனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியலை தெரியுமா? ஒரு குற்றமுள்ள மனசாட்சி இருந்து கொண்டே இருந்ததுனால தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கான வழி அப்போது காணப்படவில்லை. ஏன்னா உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கையை கை கொண்டு கிரியையினால தான் அவங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் அவர்களுடைய மனசாட்சி முழுவதும் சுத்தப்படுவதற்கான அங்கே வாய்ப்பு இல்லை. ஆகையினால இது அந்த 1வது சேம்பர் வரைக்கும் தான் போகப்பட்டது. அதாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அந்த செலுத்தப்பட்டு வந்த பலிகள், இந்த காணிக்கைகள் என்ன செய்தான், மனசாட்சியை பூரணப்படுத்த முடியாதபடி இருந்தது. ஏன்னா பலி செலுத்தும் போது ஒரு மனம் திரும்புதல், ஆனால் மறுபடியும் பாவ வாழ்க்கை, மறுபடியும் போகிறாங்க, மறுபடியும் பாவ வாழ்க்கை. இதை நம்ம அழகாக இன்றைக்கி நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்குறதா இருந்தால் இந்த 2 சேம்பர் மாதிரியே நம்ம வாழ்க்கையிலையும் மனம் திரும்புதலுக்கு முன்பு உள்ள காலம் என்று சொல்லி 2nd சேம்பர், மனம் திரும்பினதற்கு பிறகு வந்த ஃபஸ்ட்டு சேம்பர் என்கிற மகாபரிசுத்த ஸ்தலத்தை ஆகிய 2 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மாம்சத்தில் பிறந்த பிறகும் நம்ம ஒரு மார்க்கத்தின் வழியாக தேவனை அறிந்தோம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரிதான், அந்த நாளில் நமக்கு இருந்த நம்பிக்கை என்ன? நான் தேவனிடத்திலே
கிட்டி சேருகிறேன், தேவ நம்பிக்கை உடையவராக இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்திருப்போம்? ஒரு தேவாலயத்துக்கு போயிருப்போம். அங்கே நம்ம போய் ஒரு திருப்பலியை கண்டிருப்போம், அல்லது ஒரு செர்மன் அட்டன் பண்ணியிருப்போம், ஒரு பாஸ்டர் ப்ரீச்சர் சொல்கிறத கேட்டிருப்போம். இறுதியில் நம்ம வர்ற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மனசாட்சி போல். ஆனால் மறுபடியும் என்ன செய்வோம்? குற்றப்பட்டு போவோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம். ஆனால் இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நம்ம இருதயம் அந்த குற்றமற்ற ஒரு மனசாட்சியை பெற்றுக்கொண்டது, பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அடுத்து பாருங்கள், 10ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள், இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறு அல்லங்கிறாரு. தோஸ் ஆர் ரிச்சுவல்ஸ், தேர் ஒன்லி ஃபார் த பாடி அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்ட்டார். ஆனால் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சொல்கிறாரு, அந்த காலத்திலேயே ஒரு முறைமையை தேவன் உண்டு பண்ணி கொடுத்தாரு. இது வரப்போகிற கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக ஒரு நிழலாக இருந்தது. அந்த நிழலும் கூட ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏன்னா அவர்களும் ஆலயத்தில் போய் அந்த பலி செலுத்தி அந்த சாம்பல் அவர்கள் மீது தெளிக்கிறாங்க, அல்லது அந்த இரத்தத்தை தெளிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? சுத்திகரிக்கப்பட்டவர்களாக உணர்ந்தாங்க. அதுக்கு பிறகு தேவனை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அழைக்கப்பட்டாங்க. இப்படியே ஒரு சைக்கிளில் இருந்தாங்க. அப்படியானால் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கு இல்லையா, அது நம்மை செத்த மனசாட்சி, செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியம்னா, இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட நமக்கு எந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு? நம்மை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறாரு என்று சொல்கிறார். இது எதை காண்பிக்குதுன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூய்மையான மனசாட்சியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இன்று நான் அப்படி சொல்லிக்கொண்டு தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நான் தைரியமாக தேவனுடைய கிருபாசனத்தினருக்கு வர முடியும். அவருடைய சமூகத்தில் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, என்னால் முடிந்த காரியம், என்னால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருந்தால் அதை நான் அறிக்கை செய்ய முடியும். தாவீது அறிக்கை செய்கிறார். ஒவ்வொரு முறையும் he was never concealing his sins. he was open. தேவனிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் மீறுதல் செய்தேன், என்னிடத்தில் இருக்கிற உண்மைக்கு தக்கதாய் எனக்கு நீர் பதில் கொடும் என்று சொல்கிறாரு. அப்போது அவர் தன்னுடைய அக்கிரமத்தை மறைப்பதில்லை, தேவனிடத்தில் அதை பகிரங்கமாய் வெளிப்படுத்தினார். அப்போ தவறை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே மன்னிப்பை பெறுகிறான்னு தேவ வசனம் சொல்லுது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி தவறை மறைக்கிற வரைக்கும் தான் நம்மளால் என்ன செய்ய முடியறதில்ல, மனம் திரும்ப முடியறதில்ல. அது மட்டும் இல்லை, தேவனிடத்தில் கிட்டி சேர முடிவதில்லை, இன்னும் அநியாயம் பண்ணிக்கொண்டே போகிறோம். ஏன்னா குற்ற மனசாட்சி இருக்கும்போது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் என்ன அப்படியே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த அக்கிரமத்தில் நீடித்திருப்பதனால நம்ம இந்த மாதிரி போய் விடுகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ என்னிடத்தில் கிட்டி சேரு அப்படின்னு சொல்லி அவர் நம்மை வரவேற்கிறார். நம்ம இடத்துல வருவதை தான் அவர் விரும்புகிறார். வருவது எதற்காக என்று சொன்னால், அவர் நமக்குள்ள வாசம் பண்ண வாஞ்சியாக இருக்கிறாரு என்பது தான். இதில் பார்க்குறோம், சொல்கிறாரு 14ஆம் வசனத்தில், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த
கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஏன்னா நம்ம அவருடைய ஊழியக்காரர்கள் என்று தான் வேதம் நம்மை அழைக்குது. அவருக்கு ஊழியம் செய்ய நம்ம அழைக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட நம்ம ஒரு சுத்த மனசாட்சியோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா இன்னும் தேவனை காணாத, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காத அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவனை காண்பித்து கொடுக்க வேண்டிய முக்கியமான வேலை நமக்கு இருக்குது. ஆகையினால நாம் இந்த மாதிரி ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ளே போய்விடக்கூடாது என்று சொல்லி தான் தேவன் இதை நமக்கு சொல்லுகிறார். 16ஆம் வசனம், ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டாகும் முன்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இப்போ மோசே ஜனங்களுக்கு மீது கடாவின் இரத்தத்தை தெளிச்சிருக்கிறாரு. அது இரத்தம் தெளிக்கப்படுதல் என்கிற ஒரு காரியத்தை தேவன் அந்த நாட்களிலே கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ஏன்னா பின்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்ட பரதேசிகளுக்கு என்று பவுல் எழுதுகிறாரு. இப்படிப்பட்ட நம்மை குறித்த ஒரு முன்மாதிரியை தேவன் அந்த நாட்கள்லேயே கொடுத்தாரு. இப்போது நம்ம இரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம சுத்தமுள்ள ஒரு மனசாட்சியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்று நமக்குள் தேவன் வாசம் செய்கிறார் என்று 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. இப்போ தேவனுடைய ஆலயம் மாற்றப்பட்டு விட்டது பாருங்கள். ஸோ டெம்பரரி ஸ்ட்ரக்சரில் இருந்து கட்டடத்துக்கு வந்து இப்போது எப்படி நமக்குள்ள நம்ம சரீரமாகிய ஆலயத்திலே தேவன் தங்கி இருக்கிறாரு என்று சொல்லி. ஸோ தேவன் இந்த ஐடியாவை சேஞ்ச் பண்ணிட்டாரோ, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரில் இருந்து அதை விட பெட்ரு இது அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாரான்னு பார்த்தா நம்ம பார்க்குறோம். இல்லை, தேவன் ஒரு முறை செய்ததை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அவர் ஆரம்பத்திலேயே இதையே அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். ஆதாமை உருவாக்கும் பொழுது தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்ன தேவன் அவனோடு கூட சேர்ந்து இருப்பதை தான் காட்ஸ் ஆல்வேஸ் பிளான். அதனால தான் பாருங்கள், நம்ம ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 உள்ளவர்களாக நம்ம உண்டாக்கப்பட்டோம். மாம்ச சரீரம் இருக்குது, நமக்குள்ளே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதனால் நம்ம ஜீவாத்மாவாக மாறிட்டோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்மா இருக்குது, நமக்குள்ள ஒரு ஆவியும் இருக்குது. அது மாத்திரமல்ல, தேவ ஆவியானவர் வந்து வாசம் செய்வதனால we become God's tabernacle, தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலமாக நாம் மாறுகிறோம். இதைத்தான் தேவன் மாதிரியாக பழைய ஏற்பாட்டிலையும் கொடுத்தார். திஸ் இஸ் வாட் காட் ஹஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார். அதனால தான் பாருங்கள், இன்னொரு பக்கம் சாத்தான் என்ன செய்கிறான், தேவன் என்ன செய்கிறாரோ அதையே அவன் வந்து காப்பி பண்ணி அவன் வந்து அதை கவுண்டர் ஃபீட் பண்ணுவான். அதனால தான் பார்த்திங்கன்னா அவன் மனிதனுடைய சரீரத்தை டார்கெட் பண்ணுறான். தேவன் வாசம் செய்வதற்கென்று உருவாக்கின மனுஷ சரீரத்தை சாத்தான் டார்கெட் பண்ணி அசுத்த ஆவிகள் ஹியூமன் பாடிஸை தே ஆர் ஸோ மச் லஸ்டிங் ஆஃப்டர் ஹியூமன் பாடிஸ், எப்படியாவது மனிதனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அசுத்த ஆவிகள் விரும்புது. அந்த அசுத்த ஆவிகளுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கிது? எல்லாருக்குள்ளேயும் அந்த அசுத்த ஆவிகளால் பிரவேசிக்க முடியுமா என்று சொல்லி பார்த்தால் முடியாது என்று தான் வேதம் சொல்லுது. அப்போ எப்படி அது பிரவேசிக்குது? நம்ம மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தால் we will start hosting the spirit of the world. அதாவது இந்த மாம்சத்துக்குரிய காரியம், கோபம், விரோதம், வெறுப்பு, வைராக்கியம், இச்சை, காமவிகாரம் என்கிற கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மாம்ச கிரியைகள் என்ன செய்யுது?
காட்ஸ் டேபர்நாக்கிளாக இருக்கிற நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி அதை பரிசுத்த குலைச்சலாக மாற்றி இந்த அசுத்த ஆவிகள் தங்கி தாபரிக்கக்கூடிய ஒரு வீடாக அதை மாற்றி விடுகிறது. எப்போ தேவன் வாசம் செய்யும்போது மிகுந்த பரிசுத்தமாக இருக்கிற நம்முடைய ஆலயம் தீட்டுப்படும் பொழுது என்ன நடக்குது? சரீரத்திலே நோய்களும் மற்ற எல்லா விதமான உபத்திரவங்களும் வாதைகளும் வருது. நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை? ஒரு குற்றமில்லாத மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க முடியறதில்ல. நமக்கும் நம்ம பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்கிறதில்ல. சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்மளால் பிரயோஜனம் இல்லை. ஒரு நற்கிரியைகளும் செய்ய திராணி இல்லாதவர்களாக போய்விடுகிறோம். அதனால தான் பாருங்களேன், த பீப்புள் ஹூ ஆர் பொசஸ்ட், அதாவது பொசஸ்ன்னு சொல்கிறத விட தேவனுடைய ஆவியை இன்னும் டேபர்நாக்கிளாக தங்களுக்குள்ளே ஹோஸ்ட் பண்ணாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருமே தேவனுடைய டேபர்நாக்கிளாக இருக்கிற பரிசுத்தவான்களை மிகவும் வெறுக்கிறாங்க. ஏன்னா இது சாத்தானுடைய சுபாவம். நீங்கள் பாருங்கள், அநீதியாக நடக்கக்கூடியவங்க நீதியில் நடக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு மிகுந்த கோபம் வருது, வெறுப்பு வருது. காரணம் என்ன? அந்த ஒரு பொறாமையின் எண்ணம் தான். இப்போ சத்துருவாகிய பிசாசானவனுக்கும் என்ன நடந்தது? அவன் நான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி அவன் தன்னை உயர்த்தின பொழுது கீழே தள்ளப்பட்டு போனான். அப்போ அவனுக்கு மிகுந்த பொறாமை உண்டானது. எப்போ? தேவன் தன்னுடைய சாயலில் ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவனை ஏஞ்சல்ஸுக்கும் கீழே உண்டாக்குனார். ஆனால் அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ண போகிறார் என்கிற அந்த ஒரு ட்ரூத்தை அவனால் டாலரேட் பண்ண முடியலை. அதனால தான் ஹீ கோஸ் பிஃபோர் அந்த ஹியூமன் பாடி ஹீ ட்ரைஸ் டு டிஃபைல். அப்படி டிஃபைல் பண்ணும்படியாக அவன் செய்கிறான். ஆனால் தேவனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்குரிய அந்த ஃப்ரீ வில் சாய்ஸை நமக்கு தான் தேவன் கொடுக்கிறார். அவரே ஃபோர்ஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுறதில்ல. அசுத்தாவி என்ன பண்ணுது? இச்சிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே பலவந்தமாக என்ட்ரு பண்ணி உள்ளே உட்காந்துக்குது. அது துரத்துனா கூட போகிறதில்ல, பல தடவை தகராறு பண்ணி தான் போகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் போது வெளியில் ஓடி போகுது. ஆனால் தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்மை அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மனம் திரும்பி அவரை வரவேற்கும் பொழுது தான் அவர் வர்றார். வாசல் படியில் இருந்து கதவை தட்டுகிறாரே தவிர பலவந்தமாய் அவர் பிரவேசிப்பதில்லை. அவர் உண்டாக்குன டேபர்நாக்கிள் தான். பட் அன்லெஸ் we request him to come, he won't come. அப்படி அவர் தங்கி இருக்கிற பொழுது நம்ம அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ இந்த ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். நான் மறுபடியும் மாம்சத்தில் நடந்தேன்னா, ஆவியில் நடக்காமல் மாம்சத்தில் நடக்கும்போது என்ன ஆகிவிடுவேன்? மறுபடியும் ஐ வில் ஸ்டார்ட் ஹோஸ்டிங் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதுதான் நம்ம இங்கே எச்சரிக்கப்படுகிறோம். சரி, இறுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போது தேவனை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நம்ம எப்படி அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும் என்று இந்த ஸ்திரீக்கு சொல்கிறாரு பாருங்கள். இந்த ஸ்திரீ விசாரித்தாங்க அவர்கிட்ட, ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தாங்க, இப்போ எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏசப்பா என்ன சொன்னார்? ஸ்திரீயை, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள்